சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீயும் ஏதேதோ திட்டத்தை தான் போடுகிறாய். ஆனால் ஒரு திட்டம் கூட நடக்கவில்லை. உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய கடமை. உனக்கு பயமே என்ன தெரியுமா? நல்லது செய்ய முடியுமா? நான் நல்லது செய்வேனா என்ற பயம்தான். உன்னால் நீ நினைக்கிறாய், உன்னால் நல்லது செய்ய முடியுமா என்று நினைக்கிறாய். உன்னோடு இருப்பது யார் தங்கமே? நான். உன்னை வாழ வைக்கத்தானே உன்னோடு இருக்கிறேன். நீ எதற்காக பயப்பட வேண்டும்? அதை முதலில் சொல் பார்க்கலாம். நீ எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைதானே. உன்னை நல்லபடியாக அனைத்து சுபகாரியங்களையும் நான் செய்ய வைப்பேன். எடுத்த உடனேயே எதையும் பார்த்து பயப்படாதே. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக கையாளு. உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்து தவிக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு இன்பமான விஷயங்கள் கிடைக்கும். துளைத்து விட்டோமே, கிடைக்குமா நல்லதெல்லாம் என்று நீ நினைக்கிறாய். நீ துளைத்ததை விட சந்தோஷங்கள் உன் வாழ்வில் கிடைக்கும். இது நான் உனக்கு சொல்லும் ஒரு இன்ப வாக்கு. நீ நினைக்கிறாய் நல்ல காரியத்தை செய்ய முடியுமா? நம்மிடம் ஒரு வசதியுமே இல்லையே. நாம் எப்படி நம் குடும்பத்தில் இருப்பவர்களை நல்லபடியாக வைத்துக்கொள்ளப் போகிறோம்? பணமும் இல்லை, எந்த ஒரு வசதியும் இல்லை, எப்பொழுதும் கவலையாகவே இருக்கிறோமே. நல்ல காரியத்தை நம் வாழ்க்கையில், நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கையில் செய்ய முடியுமா என்று நினைக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கையிலும் சரி, திருப்திகரமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். சுப விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கவலைப்படாதே தங்கமே. வாழ்நாள் முழுவதும் எல்லா விஷயத்தையும் துளைத்து விட்டோமே, இனி அனைத்தையும் சேர்ப்போமா என்று நினைக்கிறாய். கண்டிப்பாக சந்தோஷங்களை நீ சேர்த்து உன் வாழ்வில் நீ பல்லாண்டு காலம் வாழ்வாய். பேரும் புகழும் உன் வாழ்வில் என்றென்றும் நிலைத்து இருக்கும். யார் யாரோ ஏதேதோ சொல்லி உன்னை மனதை காயப்படுத்தலாம். ஆனால் எதற்குமே உன் மனதில், எந்த காயத்திற்கும் உன்னுடைய மனதில் இடம் கொடுக்காதே. நீ எப்பொழுதும் என்னுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கும் சில நபர்களை தூக்கி எறி. யாரென்றால், நீ ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது வேண்டாம் செய்யாதே என்று சொல்லும் நபர்களை உன் வாழ்க்கைக்குள்ளே முதலில் விடாதே. அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் முன்னேறவே விடாமல் தடுக்கிறார்கள். நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறாய். ஆனால் நடுவில் வந்து சிலரோ வேண்டாம் செய்யாதே என்று தடுக்கும் பொழுது உனக்குள் ஒரு பயம் வந்து, என்ன இவர்கள் அபசகனமாக சில விஷயத்தை சொல்கிறார்கள், நல்லது நடக்குமா நடக்காதா என்று உனக்குள்ளேயே ஒரு கவலை வந்து விடுகிறது. அதனால்தான் சொல்கிறேன், இது போன்ற நபர்களை எல்லாம் உன் வாழ்க்கைக்குள் வைத்திருக்காதே. நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் எப்பொழுதும் தவறான நபர்களை எப்பொழுதும் வைத்திருக்காமல் நீ செய், பார்த்து கொள்ளலாம். எப்பொழுதும் நீ செய்வது வெற்றிதான் என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரையுமே நீ அது போலவே சேர்த்துக்கொள். நல்லபடியாக பேசுகிறார்கள் பார், எப்பொழுதும் நேர்மறையாகவே பேசுகிறார்கள் பார், அவர்களை மட்டும் வைத்துக்கொள். எதிர்மறையாக பேசுபவர்களை எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்குள் இடத்தை கொடுக்காதே. சில விஷயங்கள் தட்டி தட்டி போகிறது என்று வருத்தப்படுகிறாய். எதனால் தட்டி போகிறது தங்கமே? இது போன்ற நபர்கள் உனக்கு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்கிறார்கள். இதை பார்த்து நீ சில விஷயத்தை செய்யாமல் விட்டுவிடுகிறாய். அபசகுனமாக பேசுகிறார்களே, நம் வாழ்க்கையில் இது செய்தால் சரியாக இருக்குமா என்று நினைக்கிறாய். அதனால் தான் சொல்கிறேன், நல்லபடியாக வார்த்தைகளை பேசுபவர்களை நீ நம்பு. மற்றபடி தேவையில்லாமல் தவறான வார்த்தைகளை சொல்லி உன்னுடைய மனதையும் உன்னுடைய எண்ணத்தையும் கவலைப்படும் வைக்கும் அளவுக்கு இருக்கும் நபர்களை உன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளாதே. நீயும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் சிலரோ உன்னை சுற்றி இருப்பவர்கள் இது தவறு அது தவறு என்று சொல்லி முன்னேறவே விடாமல் ஏதேதோ விஷயங்களை செய்து விடுகிறார்கள். சில நல்ல விஷயத்தை நீ அடைய வேண்டும் என்றால் சில தடைகளையும் தாண்டித்தான் ஆக வேண்டும். சில நபர்கள் இது போல பேசுபவர்களையும் கடந்துதான் ஆக வேண்டும். சீக்கிரத்தில்
நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு நிலையிலும் நீ துவண்டு போகவே கூடாது. யார் எது பேசினாலும் அதை அனைத்தையுமே மனதுக்குள் வைத்து வைத்து கவலைப்பட்டு புழுங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு விஷயம் மனதுக்குள் பாரமாக இருக்கிறது என்றால் தயவு செய்து அதை என்னிடம் சொல்லிவிடு. அதற்கான தீர்வையும் அதற்கான நல்ல வழிகளையும் நானே உனக்கு காட்டுகிறேன். எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும், எந்த நிலையில் உன்னை வைக்க வேண்டும், நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய், எல்லா விஷயமும் எனக்கு நல்லபடியாகவே எனக்கு தெரியும். அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாமல் நல்லபடியாக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ்ந்து வா. சீக்கிரத்தில் அனைத்து விஷயங்களும் நல்லதாகவே உன் வாழ்வில் நடக்கும். பல யோகங்களும் பல எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் கிடைத்து நீயும் உன் குடும்பமும் நிச்சயமாக சந்தோஷமாகவே இருப்பீர்கள். பல பேருக்கு உதவி செய்தாய், நானும் அது அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த உதவிகள் எல்லாம் உனக்கும் கிடைக்க வேண்டும். என்னிடமிருந்து உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து உதவிகளும் கிடைக்கும். உன்னுடைய பல்லாண்டு கால வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும். பல்லாண்டு காலம் நிம்மதியாக நீ வாழ்வாய். எப்பொழுதும் எதையும் கண்டு அஞ்சாதே. ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்றால் பல விஷயங்களை பார்க்க வேண்டும். பல பேர் பல விதமாக பேசுவார்கள். அதையெல்லாம் காதில் வாங்காமல் உனக்கென்ன தேவையோ அதை பார்த்து கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சந்தோஷமாக இரு. சகலத்தையும் பெற்று நீ எப்பொழுதும் நிம்மதியாக நீண்ட ஆயுளோடு தீக்கு பிணி இல்லாத வாழ்க்கையோடு நீ எப்பொழுதும் அமைதியான வாழ்க்கையை வாழ்வாய். இதுவரைக்கும் எதெல்லாம் உனக்கு தொந்தரவாக இருந்ததோ அனைத்து தொந்தரவுகளையும் நீக்கி சந்தோஷம் என்ற விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் தருவேன். இனிமேல் நீ எதையும் எப்பொழுதும் எதை கண்டும் அஞ்சாமல் சாய் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து செய். எல்லா இடத்திலும் என்னுடைய இந்த சாய் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு நிலையிலும் நீ கவலைப்படாதே. உன்னை தூக்கி சுமக்கவும் உன் பாரத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் நான் இருக்கிறேன். கவலைப்பட்டு எதையும் மாற்றப் போவது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீதான் அனைத்து விஷயங்களையும் சரி செய்ய போகிறாய். நீதான் அனைத்து விஷயங்களையும் வென்று வரப்போகிறாய். இப்பொழுது இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பயப்படாதே. உன்னால் எல்லாம் மாறும். நீயே உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களையும் எடுத்து தூக்கி எறிவாய். அதற்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நானே தருவேன். சீக்கிரத்தில் பார், நீ சாதிப்பாய். உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை பார்த்து கேலியும் கிண்டலும் அசிங்கமாகவும் பேசினார்களோ அவர்கள் அனைவரும் தலை குனியும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னை தலை நிமிர வைப்பேன். ஒரு நாளும் உன்னை ஒரு பொழுதும் காயப்படுத்த இனி நான் விடவே மாட்டேன். எல்லோரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் உன்னை பெரிய ஆளாக மாற்றுவேன். தைரியமாக இரு. என்னாலும் எப்பொழுதும் இந்த சாய் உன் அருகிலிருந்து உன்னை பாதுகாப்பேன். சந்தோஷமாக இரு. ஓம் சாய்ராம்.